என்னோட பேரு சந்தியா. எனக்கு வயசு 22 ஆகுது. என்னோட அப்பா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே இறந்துட்டாரு. அப்போ என்னோட அம்மாவுக்கு வயசு வெறும் 25 தான் ஆச்சு. அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலே தானே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்னோட அம்மா என் 2வது கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணாம வீட்ல இருந்தா. நான் கூட என்னோட அம்மா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டெய்லி சின்ன சின்னதா வேலை பார்த்து எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என்ன படிக்க வச்சா. என்னோட அப்பா இறந்து அடுத்த 2 வருஷம் கழிச்சு எங்க அம்மாவோட நடத்தையில கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுச்சு. நான் அது என்ன ஏதுன்னு ஆராயாம அப்படியே விட்டுட்டேன். இப்படியே பல வருஷம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப எனக்கு வயசு 20 ஆச்சு. இந்த சமயத்துல நான் ஒரு சம்பவத்தை நேர்ல பார்த்தேன். என்னோட வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பக்கத்து தெருவுல இருக்கிற ஒரு தாத்தா தான் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி வந்து கொடுப்பாரு. அந்த தாத்தாவும் என்னோட அப்பாவும் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா அவர் தான் முன்னாடி வந்து நின்னு உதவி பண்ணுவாரு. அப்போ ஒரு நாள் நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஒரு 12 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி நானும் என்னோட அம்மாவும் வீட்டுல ஒன்னா தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா என்னோட அம்மாவை காணோம். இந்த நேரத்துல நம்ம அம்மா எங்கேயே போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னோட வீட்ல இருக்க ஒரு ரூம்ல இருந்து ஏதோ கொஞ்சம் சத்தம் வந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா வேகமா பஜனை பண்றா அப்படின்னு என்னோட அம்மா பஜனை நடத்திட்டு இருந்தா. யார் கூட இவ பஜனை நடத்துறான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வேற யாரும் இல்ல, டெய்லி எங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்தா அந்த தாத்தா தான் அப்படின்னு. அந்த தாத்தாவை பத்தி சொல்லணும்னா அவரோட பேரு சிவலிங்கம். அவருக்கு வயசு 70 இருக்கும். அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப வீட்டுல அந்த தாத்தா மட்டும்தான் தனியா இருந்தாரு. அவங்களோட மனைவி பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. உள்ள அவங்க 2 பேரும் பஜனை பண்றத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கும் பஜனை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வந்து நானும் தனியா பஜனை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பஜனை பண்றது பாத்துக்கிட்டே நானும் பஜனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட அம்மா அந்த தாத்தாவை பார்த்து நல்லா வேகமா பஜனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு அந்த தாத்தா, பஜனை நடத்தும் போது இவ்வளவு சத்தம் போடாம தூங்கிட்டு இருக்கிற உன்னோட பொண்ணு எந்திரிச்சிட போறா அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு. உடனே அதுக்கு என்னோட அம்மா, அவ எந்திரிச்சா என்ன, அவளையும் இந்த பஜனையில சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னா. இத கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பஜனை நடத்திட்டு இருந்தாங்க. கடைசியில அந்த தாத்தா எங்க அம்மாவோட முகத்துல தண்ணிய தெளிச்சு பஜனைய முடிச்சாரு. அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பி தூங்க போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட அம்மா என் கூட சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கதவை திறந்து சத்தம் போடாம வெளியில போனாரு. இதே மாதிரி அடுத்த 3 மாசத்துக்கு அந்த தாத்தாவும் என்னோட அம்மாவும் சேர்ந்து அடிக்கடி நான் தூங்குனதுக்கு அப்புறமா பஜனை நடத்திட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க பஜனை நடத்துறத நான் உங்களுக்கு தெரியாம ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு நான் ஒரு வாழைப்பழத்தை வச்சு தனியா பஜனை நடத்திட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட அம்மா டெய்லி பஜனை நடத்த ஆரம்பிச்சா. நானும் இதை பெருசா கண்டுக்காம இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட அம்மாவும் அந்த தாத்தாவும் சேர்ந்து நடத்துற பஜனை எங்க தெருவுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால இனிமே நம்ம அம்மாவை தனியா விடக்கூடாது, அவரு கூட சேர்ந்து பஜனை நடத்த விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். வேற யாராச்சும் ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இத பத்தி என்னோட அம்மா கிட்ட சொல்லும்போது, நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற எனக்கு அந்த தாத்தாவே கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு என்னோட அம்மா சொன்னான். என்னம்மா சொல்ற, உனக்கும் அவருக்கும் 20 வருஷத்துக்கு மேல வித்தியாசம் இருக்கு, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டேன். இதுல என்ன இருக்கு, நாம கல்யாணம் பண்ணி வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த தாத்தா கிட்ட நான் பேசும்போது, நானும் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஆல்ரெடி 2 பேருமே பஜனை நடத்திட்டாங்க, இனிமே இவங்க கல்யாணம் பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அதனால இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நான் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க குடும்பத்தோட கிளம்பி வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டோம். ஆனா இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு வீட்லயே இருந்தேன். என்னதான் அந்த தாத்தா என்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு நாள் கூட நான் அவரை அப்பான்னு சொன்னதே கிடையாது. எப்பவுமே தாத்தான்னு நான் கூப்பிடுவேன். இப்ப எல்லாம் நான் என்னோட அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலா இப்போ என்னோட அம்மாவை கல்யாணம் பண்ண அந்த தாத்தா மேலதான் எனக்கு கொஞ்சம் பாசம் வந்துச்சு. அதுக்கு காரணம் அவர் எங்க அம்மா கூட பஜனை நடத்துறத நான் பாத்திருக்கேன். அவர் எந்த வயசுலயும் வேற லெவல்ல பஜனை நடத்துவாரு. இந்த வயசுலயும் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட பஜனை நடத்திட்டு தான் தூங்குவாரு. நான் வீட்டுல இருந்து வேலை தேடி வெளியில போகும்போது எனக்கு இதே வயசுல இருக்கிற ஒரு ஆள் கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த விஷயத்த பத்தி என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவ, உனக்கு இந்த வயசுல ஒரு ஆள் உன் கூட பஜனை நடத்தணும்னா அதுக்கு உங்க வீட்டுல இருக்க அந்த தாத்தா தாண்டி சரியான ஆளு அப்படின்னு சொன்னேன். நான் அவளை பார்த்தேன். உடனே அவ, யோசிக்காதடி, இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் மொக்க அப்படின்னு சொன்னான். நான் அமைதியா பதில் பேசாம நான் என்னோட வீட்டுக்கு கிளம்பி போனேன். வீட்டுல போய் அவ சொன்னதை யோசிக்க ஆரம்பிச்சேன். இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன்.
எனக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிச்சு. 1 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. அது வரைக்கும் வீட்ல இருந்தே ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி நான் வீட்ல இருக்கும்போது பகல் நேரத்துல அடிக்கடி என்னோட அம்மாவும் அந்த தாத்தாவும் பஜனை நடத்திட்டே இருந்தாங்க. ராத்திரி பகல் அப்படின்னு எதையுமே பார்க்காம எப்பெல்லாம் பஜனை நடத்தணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அவங்க பஜனை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல எனக்கும் அவங்க பஜனை நடத்தும் போது நடுவுல சேர்ந்து நானும் பஜனை பண்ணணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். ஒரு நாள் என்னோட அம்மா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல அவளோட பொருள் கொஞ்சம் இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினா. அவ போனதுக்கு அப்புறமா வீட்டுல நானும் அந்த தாத்தா மட்டும்தான் இருந்தோம். அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி 2 பேருமே ஒன்னா சாப்பிட்டோம். அவரு என்ன தூங்க சொல்லிட்டு அவர்கிட்ட தனியா போய் தூங்க போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தூக்கமே வரல. சரி அந்த தாத்தா என்ன பண்றாருன்னு போய் பார்த்தேன். அவரோட மணியை புடிச்சு மணி அடிச்சுக்கிட்டு தனியா பஜனை நடத்திட்டு இருந்தாரு. இதுதான் கரெக்ட் டைம், நம்ம இந்த பஜனையில சேர்ந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் டக்குன்னு உள்ள போனேன். அவரு என்னம்மா அப்படின்னு என்ன மணியை புடிச்சுக்கிட்டு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல தாத்தா, நீ என்ன பண்றீன்னு பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் என்னமா பண்றேன், சும்மாதான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, அப்ப கையில எதுக்கு மணியை பிடிச்சு மணி அடிச்சு பஜனை நடத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு எதுவும் சொல்லாம இருந்தாரு. தாத்தா, நான் வேணா மணி அடிச்சு பஜனை நடத்தவா அப்படின்னு கேட்டேன். உடனே அவரு வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் தாத்தா, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, நான் உங்க அம்மா கூட மட்டும்தான் பஜனை நடத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான், இன்னைக்கு தானே உங்க அம்மா இல்ல, அதனால நான் உங்க கூட பஜனை நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு வேணாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் அவரோட மணியை பிடிச்சு மணி அடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அவரு, சரி பஜனை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் அந்த தாத்தாவும் பஜனை நடத்திட்டு இருந்தோம். அப்படி நாங்க பஜனை நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட அம்மா உள்ள வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் பஜனை பண்றத பார்த்த உடனே அவளும் அந்த பஜனையில சேர்ந்துகிட்டா. அப்புறம் அந்த தாத்தா என்னோட அம்மா கூடயும் என் கூடயும் சேர்த்து ஒரே நேரத்துல பஜனை நடத்தினாரு. கடைசியில அவர் எப்பவும் போல என்னோட அம்மாவோட முகத்துல தனியை தெளிச்சு பஜனை